Hi friends, welcome to Money Thoughts. ஸோ இந்த வீடியோவில் +1 கம்ப்யூட்டர் சயின்ஸில் சாப்டர் 10 அதில் வந்து புக் பேக் கொஸ்டின் வந்து பார்க்க போகிறோம். புக் பேக் கொஸ்டின் வந்து என்னென்னா ரெண்டு நம்பருக்கு வந்து எல்சிஎம்மும் ஜிசிடியும் எப்படி கண்டுபிடிக்கிறது, அதுதான் அந்த எல்சிஎம்மும் ஜிசிடியும் கண்டுபிடிக்கிறதுக்கான C++ ப்ரோக்ராமை எப்படி எழுதுறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேட்கப்பட்ட கேள்வி வந்து இங்கே எழுதியிருக்கேன். ரெண்டு நம்பருக்கு இடையில எல்சிஎம்மும் ஜிசிடியும் கண்டுபிடிக்கிறது எப்படி, ஸோ அதுக்கான C++ ப்ரோக்ராம் எப்படி எழுதுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ ரெண்டு நம்பரை வந்து எக்ஸ்கமா ஒய் அசைன் பண்ணிக்கிறேன். எக்ஸ்கமா ஒய் அப்படின்னு அசைன் பண்ணிக்கிறேன். ஸோ எல்சிஎம்மோட வேல்யூவை ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு வேரியபிள் தேவை, அதை வந்து எல்சிஎம்னு வச்சுக்கிறேன். ஸோ ஜிசிடி வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு வேரியபிள் தேவை, அதை வந்து ஜிசிடின்னு வச்சுக்கிறேன். C++ ப்ரோக்ராம் எழுதுறதுக்கு முன்னாடி சில மேக்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் ரொம்ப முக்கியம். ஸோ அது வந்து என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். மேக்ஸ் ப்ராப்பர்ட்டி வந்து என்னன்னா, ரெண்டு நம்பர் இருக்குல்ல எக்ஸ்கமா ஒய், அதோட மல்டிப்ளேஷன் வந்து எக்ஸ் மல்டிப்ளை ஒய் ஈக்குவல் டு, ஸோ அந்த ரெண்டு நம்பருக்கு இடையிலான எல்சிஎம்முக்கும் அந்த ரெண்டு நம்பருக்கு இடையிலான ஜிசிடியோட மல்டிப்ளைக்கும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ அதாவது என்னன்னா, ரெண்டு நம்பர் எக்ஸ்கமா ஒய்யை நீங்கள் மல்டிப்ளை பண்ணி வர ஆன்சரும், ஸோ அந்த ரெண்டு நம்பருக்கு இடையில நீங்கள் கண்டுபிடிச்ச எல்சிஎம்மும் அந்த ரெண்டு நம்பருக்கு நீங்கள் கண்டுபிடிச்ச ஜிசிடியும் மல்டிப்ளை பண்ணி வர ஆன்சரும் ஈக்குவலாக இருக்கும். இந்த ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி நீங்கள் ஜிசிடியை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஜிசிடி வேணும்னா எக்ஸ் மல்டிப்ளை ஒய் டிவைடட் பை எல்சிஎம். ஸோ இதை இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் ஜிசிடியை கண்டுபிடிக்கணும். எல்சிஎம் நார்மலாக எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னா, ஸோ எக்ஸாம்பிள் வந்து ரெண்டு நம்பர் எடுத்துங்க, 12,9. இதுக்கு வந்து எல்சிஎம் கண்டுபிடிக்கணும்னா நீங்கள் நார்மலாக வந்து டானா ஒருத்தல டிவைட் பண்ணுவீங்க. ஃபர்ஸ்ட் ரெண்டாவது டிவைட் பண்ணுவீங்க, 6, ஸோ 9 அப்படியே வந்துடும். அதுக்கப்புறம் மூணாவது டிவைட் பண்ணுவீங்க, 2, 3, ஸோ மறுபடியும் ரெண்டாவது போடுவீங்க, 1, 3, அது அப்புறம் மூணாவது போடுவீங்க, 1, 1. எல்சிஎம் ஈக்குவல் டு 2 × 3 × 2 × 3, 6, 6 2 12, 12 3 36. இந்த ரெண்டு நம்பருக்கு வந்து எல்சிஎம் வந்து என்னன்னா 36. ஸோ இதை வந்து வேற விதமாக கண்டுபிடிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த ஃபர்ஸ்ட் நம்பர் இருக்கா, அதை வந்து 12 எழுதிக்கங்க, ஃபர்ஸ்ட் நம்பர் எழுதிக்கங்க. ஸோ அதோட மடங்கு அப்படியே எழுதிக்கே போங்க, 12, 24, 36, 48 டாட் 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 அப்படின்னு போயிட்டே இருக்குமா. அதுக்கப்புறம் ரெண்டாவது நம்பர் வந்து 9. ஸோ அதோட மடங்கு எழுதுங்க, 9, 18, 27, 36, 45. ஸோ இங்கே 12 செக் பண்ணுங்க, 12 இங்கே இருக்குது, ஃபர்ஸ்ட் லைனில் இருக்குது, செகண்ட் லைனில் இல்லை. 24 ஃபர்ஸ்ட் லைனில் இருக்குது, செகண்ட் லைனில் இல்லை. 36 ஃபர்ஸ்ட் லைனில் இருக்குது, செகண்ட் லைனில் இருக்குது. எல்சிஎம் ஆஃப் 12,9 ஈக்குவல் டு 36. ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலா, இந்த ரெண்டு டெக்னிக்கை யூஸ் பண்ணி தான் எல்சிஎம்மும் ஜிசிடி கண்டுபிடிக்க போகிறோம். ஜிசிடிக்கு வந்து எக்ஸ் மல்டிப்ளை ஒய் டிவைடட் பை எல்சிஎம். ஸோ வாங்க ப்ரோக்ராம் போகலாம். ஸோ கமாண்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன், டு ஃபைண்ட் எல்சிஎம் அண்ட் ஜிசிடி ஆஃப் டூ நம்பர்ஸ். ஜஸ்ட் இது ஒரு இன்ஃபர்மேஷன் தான். ஃபர்ஸ்ட் ஹெடர் ஃபைல் ஆட் பண்ணுறேன், ஆஸ் இன்க்ளூட் IOStream யூசிங் நேம் ஸ்பேஸ் ஸ்டாண்டர்ட். இந்த IOStream ஃபங்க்ஷன் வந்து எதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன்னா, ஸோ இதில் இந்த ப்ரோக்ராம் வந்து சிஇன் சிஅவுட் அது மாதிரி ஃபங்க்ஷன்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்கான ப்ரோக்ராம் வந்து IOStream அப்படிங்கிற ஹெடர் ஃபைலில் தான் இருக்குது. அதனால அந்த ஹெடர் ஃபைலை வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் மெயின் ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணுறேன், இன்ட்டு மெயின். ஸோ மெயினுங்கிறது ஃபங்க்ஷன், அதோட டேட்டா டைப் வந்து இன்டீஜர். மெயின் ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணுறேன், ஓப்பன் ப்ராக்கெட், 5 வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அது எல்லாமே டேட்டா டைப் வந்து இன்டீஜர். எக்ஸ்கமா ஒய்ங்கிறது நம்ம எந்த நம்பருக்கு எல்சிஎம்மும் ஜிசிடி கண்டுபிடிக்கணுமோ அந்த ரெண்டு நம்பர். ஸோ எல்சிஎம்மோட வேல்யூ ஸ்டோர் பண்ணுறதுக்கான எல்சிஎம் அப்படிங்கிற ஒரு வேரியபிள், ஜிசிடி வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்காக ஜிசிடி அப்படிங்கிற ஒரு வேரியபிள். ஸோ ஜிசிடிக்கு வந்து இனிஷியலாக 1 அப்படின்னு அசைன் பண்ணிட்டேன். இந்த எக்ஸ்கமா ஒய் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி பி அப்படிங்கிற வேரியபிள்ல லோட் பண்றேன். ஸோ அதனால பி அப்படிங்கிற ஒரு வேரியபிளை கிரியேட் பண்றேன். ஸோ அதுக்கப்புறம் பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கேன், cout enter the value for எக்ஸ்கமா ஒய். ஸோ நீங்க என்டர் பண்ற ரெண்டு வேல்யூ வந்து ஃபர்ஸ்ட் என்டர் பண்ற வேல்யூ வந்து எக்ஸ்க்கு அசைன் ஆயிடும், ரெண்டாவது என்டர் பண்ற வேல்யூ வந்து ஒய்க்கு அசைன் ஆயிடும் இந்த ஸ்டேட்மெண்ட் மூலமா. ஸோ நீங்க என்டர் பண்ற வேல்யூ வந்து ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி பி அப்படிங்கிற வேரியபிள்ல லோட் பண்றேன் இந்த ஸ்டேட்மெண்ட் மூலமா. ஸோ அதுக்கப்புறம் ஃபார் லூப் செக் பண்றேன், ஃபார் இன்ட் ஐ ஈக்குவல் டு எக்ஸ். ஸோ ஐ வந்து அதுக்கப்புறம் ஃபார் லூப் செக் பண்றேன், ஐங்கிறது கண்ட்ரோல் வேரியபிள். ஸோ அதோட டேட்டா டைப் வந்து இன்டீஜர். ஸோ அதுக்கு இனிஷியல் வேல்யூ வந்து எக்ஸ், ஐ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பி. இந்த எக்ஸ்கமா ஒய் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி வருது ஆன்சர் இருக்குல்ல, ஸோ அதுக்கு கம்மியா இருக்க வரைக்கும் இந்த லூப் வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். லூப் அப்டேட் ஸ்டேட்மெண்ட் வந்து I++.
ஸோ இந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சு அப்படின்னா அதோட ஃபார் லூப்ல இருக்க பாடியில வந்து என்ன ஸ்டேட்மெண்ட் இருக்குன்னா இஃப் I modulus x equal to 0 and I modulus y equal to 0. இந்த ஐங்கிற கண்ட்ரோல் வேரியபிள் வந்து எக்ஸால வகுக்கிறீங்க. ஸோ அதோட மீதியை கண்டுபிடிக்கிறீங்க. மீதி வந்து ஜீரோவா இருந்துச்சு. அதுக்கப்புறம் கண்ட்ரோல் வேரியபிள் ஐயை வந்து ஒய்யால வகுக்கிறீங்க. ஸோ அதோட மீதியும் ஜீரோவா இருந்துச்சு. இப்படி ரெண்டு ஆன்சரும் எந்த நம்பருக்கு ஜீரோவா இருக்குதோ ஸோ அந்த ஆன்சர் தான் வந்து எல்சிஎம். அந்த நம்பரை வந்து எல்சிஎம் அசைன் பண்றீங்க. எல்சிஎம் ஈக்குவல் டு ஐ அப்படின்னு அசைன் பண்றீங்க. எப்ப எல்சிஎம் ஈக்குவல் டு ஐ அப்படின்னு அசைன் ஆகுதோ அதுக்கப்புறம் பிரேக் ஸ்டேட்மெண்ட் இருக்குது. பிரேக் ஸ்டேட்மெண்ட்டா வந்து என்னன்னா கண்ட்ரோல் எப்ப பிரேக் ஸ்டேட்மெண்ட் ரீச் பண்ணதோ லூப் போட்டு வெளியே ஜம்ப் ஆயிடும். ஸோ லூப் போட்டு ஜம்ப் ஆனதுக்கு அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சி அவுட் எல்சிஎம் ஈக்குவல் டு அது டபுள் கோட்ல கொடுத்துருக்காங்க. அது அப்படியே பிரிண்ட் ஆகும். எல்சிஎம் அப்படிங்கிற வேரியபிள் ஸ்டோர் இருக்க வேல்யூ வந்து பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் நியூ லைன் ஜிசிடி நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல அந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி ஜிசிடியை கண்டுபிடிச்சிருக்காங்க. எக்ஸையும் ஒய்யை மல்டிப்ளை பண்ணி பிங்கிற வேரியபிள் ஸ்டோர் பண்ணிருக்காங்களா எக்ஸ் மல்டிப்ளை ஒய் டிவைடட் பை எல்சிஎம். ஸோ வர ஆன்சர் வந்து ஜிசிடி அப்படிங்கிற வேரியபிள் லோட் பண்றாங்க. சிஎஃப் ஜிசிடி அப்படின்னு டபுள் கோட்ல கொடுத்துருக்காங்க. இது அப்படியே பிரிண்ட் ஆகும். ஜிசிடிங்கிற வேரியபிள் ஸ்டோர் இருக்க வேல்யூ வந்து பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ற வேல்யூ வந்து 0. ஃபங்க்ஷன் டிக்ளேர் அப்போ ஓப்பன் பண்ண இந்த பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இந்த ப்ரோக்ராம்க்கு அவுட்புட் எப்படி வரும்னு பார்க்கலாம். ப்ரோக்ராம் வந்து மெயின் ஃபங்க்ஷன்ல இருந்து எக்ஸிக்யூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இன்டு மெயின் அதுக்கப்புறம் வேரியபிள் அசைன் பண்ணியிருக்காங்க. மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளார வந்து வேரியபிள் அசைன் பண்ணியிருக்காங்க. எக்ஸ் y LCM GCD equal to 1 அப்புறம் p அப்படிங்கிற வேரியபிள் அசைன் பண்ணிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து என்னன்னா enter the value for x, y இது அப்படியே பிரிண்ட் ஆகும். ஏன்னா cout ஸ்டேட்மெண்ட்ல இருக்குது. இது அப்படியே பிரிண்ட் ஆகும். டபுள் கோட்ல கொடுத்துருக்காங்க. இது அப்படியே பிரிண்ட் ஆகும். enter value for x, y நீங்க வந்து எக்ஸாம்பிள் வந்து 2 நம்பர் கொடுக்கணும். ஸோ இங்க வந்து என்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறேன்னா நீங்க 12,9 அது வந்து எக்ஸாம்பிளா கொடுக்குறேன். நீங்க ஃபர்ஸ்ட் என்டர் பண்ற நம்பர் வந்து எக்ஸுக்கு அசைன் ஆயிடும். எக்ஸ் ஈக்குவல் டு 12 அப்படின்னு அசைன் ஆயிடும். ஒய் ஈக்குவல் டு 9 அப்படின்னு அசைன் ஆயிடும். நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா பிங்கிற வேரியபிள் வந்து எக்ஸையும் ஒய்யும் மல்டிப்ளை பண்ணி ஸ்டோர் பண்ண சொல்லியிருக்காங்க. எக்ஸோட வேல்யூ வந்து 12, ஒய்யோட வேல்யூ வந்து 9. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 108. இந்த 108 அப்படிங்கிறது பிங்கிற வேரியபிள்ல ஸ்டோர் ஆகும். அதுக்கப்புறம் ஃபார் லூப் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஃபார் இன்ட் ஐ ஐக்கு வந்து வேல்யூ வந்து என்ன கொடுக்குறாங்கன்னா எக்ஸோட வேல்யூ கொடுக்குறாங்க. எக்ஸோட வேல்யூ வந்து என்ன 12. ஐ லெஸ் than or equal to p ஐ பிளஸ் பிளஸ். ஐயோட வேல்யூ வந்து 12 லெஸ் than or equal to p ஓட வேல்யூ வந்து 108. ஸோ கண்டிஷன் ட்ரூ. கண்டிஷன் ட்ரூ ஆச்சுன்னா பாடி ஆஃப் த லூப் வந்து எக்ஸிக்யூட் பண்ணோம். பாடி ஆஃப் த லூப்ல வந்து என்ன இன்னொரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. இஃப் ஐ மாடுலஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 0 and I modulus y equal to 0. இந்த ரெண்டு கண்டிஷன் எப்ப மேட்ச் ஆகுதோ அப்ப வந்து ஐயோட வேல்யூ வந்து எல்சிஎம் அசைன் பண்றாங்க. ஐயோட ஸ்டார்டிங் வேல்யூ வந்து என்ன 12. 12 மாடுலஸ் எக்ஸோட ஸ்டார்டிங் வேல்யூ வந்து என்ன 12. 12 மாடுலஸ் 12 வந்து 0. இந்த கண்டிஷன் ட்ரூ. ஸோ அதுக்கப்புறம் அண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஐயோட வேல்யூ வந்து 12 மாடுலஸ் ஒய்யோட வேல்யூ வந்து 9. ஸோ இந்த கண்டிஷன் ஃபால்ஸ். அதனால கண்ட்ரோல் லூப் போட்டு வெளியே வந்துடும். கண்ட்ரோல் லூப் போட்டு வெளியே வரப்ப ஐயோட வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணோம். ஸோ ஐ பிளஸ் பிளஸ் ஸ்டேட்மெண்ட் மூலியமா ஸ்டேட்மெண்ட் மூலியமா ஐயோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது. இதுக்கு வந்து என்ன அர்த்தம்னா ஐ ஈக்குவல் டு ஐ பிளஸ் 1 அப்படி அர்த்தம். ஸோ ஐயோட ஸ்டார்டிங் வேல்யூ வந்து 12. 12 ஒன்று கூட்ட சொல்லுங்க. ஐயோட புது வேல்யூ வந்து 13 வரும். இந்த 13 எடுத்துட்டு போயிட்டு ஃபார் லூப் கண்டிஷன் செக் பண்ணோம். ஃபார் லூப் கண்டிஷன் வந்து என்னன்னா ஐ லெஸ் than or equal to p. பியோட வேல்யூ வந்து 108. ஐயோட வேல்யூ வந்து 13. 13 லெஸ் than or equal to 108. கண்டிஷன் வந்து ட்ரூ. கண்டிஷன் ட்ரூ ஆனனால பாடி ஆஃப் த லூப்ல இருக்க ஃபார் லூப் எக்ஸிக்யூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். ஐ மாடுலஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 0 அண்ட் ஆப்ரேட்டர் ஐ மாடுலஸ் ஒய் ஈக்குவல் டு 0. ஐயோட வேல்யூ வந்து என்ன 13. எக்ஸோட வேல்யூ வந்து என்னென்ன 12. ஸோ கண்டிஷன் செக் பண்ணோம். கண்டிஷன் ஃபால்ஸ். ஃபர்ஸ்ட் கண்டிஷனே ஃபால்ஸ் அப்படின்னால கண்ட்ரோல் வந்து லூப் போட்டு வெளியே வந்துடும். கண்ட்ரோல் லூப் போட்டு வெளியே வரப்ப ஐயோட வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணோம். ஐ பிளஸ் பிளஸ் ஸ்டேட்மெண்ட் மூலியமா ஐயோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். ஐ பிளஸ் 1.
ஸோ ஐயோட கரண்ட் வேல்யூ வந்து 13. 13 + 1 = 14. இந்த 14 எடுத்துட்டு போயிட்டு ஃபார் லூப் செக் பண்ணோம். I <= P, 14 <= P, 108. ஸோ கண்டிஷன் ட்ரூ. கண்டிஷன் ட்ரூ அப்படின்னால ஃபார் லூப்ல இருக்க பாடி வந்து எக்ஸிக்யூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். ஃபார் லூப்ல வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இஃப் I mod x = 0 and I mod y = 0. ஸோ ஐயோட வேல்யூ வந்து என்ன, 14. 14 மாடுலஸ் 12. கண்டிஷன் வந்து ஃபால்ஸ். கண்டிஷன் ஃபால்ஸ் அப்படின்னால கண்ட்ரோல் வந்து லூப் விட்டு வெளியே வந்துடும். கண்ட்ரோல் லூப் விட்டு வெளியே வரதுக்கு முன்னாடி I++ ஸ்டேட்மெண்ட் மூலியமா ஐயோட வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணோம். I++ ஸ்டேட்மெண்ட் மூலியமா ஐயோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது. ஐயோட கரண்ட் வேல்யூ வந்து என்ன, 14. 14 + 1 நியூ வேல்யூ வந்து ஐக்கு வந்து 15 அசைன் ஆகும். ஸோ இப்படியே ஒவ்வொரு செக் பண்ணிட்டே போவோம். ஸோ I 15க்கு வந்து ஃபார் லூப் வந்து கண்டிஷன் ஓகே. இப்படியே ஐயோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போவோம். ஸோ எப்போ ஐயோட வேல்யூ 36ன்னு வருதோ அந்த ஃபார் லூப் வந்து இப்போ எக்ஸிக்யூட் பண்ணி காமிக்கிறேன். ஃபார் லூப்போட டெஸ்டிங் ஸ்டேட்மெண்ட் வந்து என்ன, ஃபார் I = 36, I <= P, I++. ஸோ ஐயோட வேல்யூ வந்து 36. 36 <= P, 108. ஸோ கண்டிஷன் வந்து ட்ரூ. கண்டிஷன் ட்ரூ அப்படின்னால ஃபார் லூப்ல இருக்க பாடி வந்து எக்ஸிக்யூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். ஃபார் லூப்ல வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இஃப் I mod x = 0 and I mod y = 0. ஸோ ஐயோட வேல்யூ வந்து என்ன, 36. எக்ஸோட வேல்யூ வந்து என்ன, 12. ஸோ கண்டிஷன் வந்து ட்ரூவான்னு செக் பண்ணோம். அண்ட் ஐயோட வேல்யூ வந்து என்ன, 36. ஒய்யோட வேல்யூ வந்து என்ன, 9. இந்த கண்டிஷன் ட்ரூவா அப்படின்னு செக் பண்ணோம். ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து ட்ரூ. ரெண்டாவது கண்டிஷன் ட்ரூ. இது அண்ட் ஆபரேட்டர் அப்படின்னால எப்ப ரெண்டு இன்புட்டும் 1 அப்படின்னு வருதோ அப்பதான் அவுட்புட் வந்து 1ன்னு வரும். இந்த இஃப் ஃபங்க்ஷனுக்குள்ள வந்து என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, எல்சிஎம்க்கு வந்து ஐயோட வேல்யூ அசைன் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ ஐயோட வேல்யூ வந்து என்ன, 36. இந்த 36 அப்படிங்கிறது எல்சிஎம்க்கு அசைன் ஆயிடும். எப்ப எல்சிஎமோட வேல்யூ தெரியுதோ அப்போ உடனே லூப் விட்டு வெளியே வந்துடணும். ஸோ அதனால பிரேக் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, பிரேக் அப்படின்னு. கண்ட்ரோல் வந்து எப்ப பிரேக் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணுதோ உடனே லூப் விட்டு வெளியே வந்துடும். லூப் விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் என்ன பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, கண்ட்ரோல் வந்து பிரேக் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணதுக்கு அப்புறம் லூப் விட்டு வெளியே வந்திருக்கிறோம். ஸோ லூப் விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் என்ன பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, எல்சிஎம் = எல்சிஎம்ல என்ன வேல்யூ ஸ்டோர் இருக்கோ அந்த வேல்யூ பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. எல்சிஎம் = எல்சிஎம்ல ஸ்டோர் இருக்க வேல்யூ வந்து பிரிண்ட் ஆகும் 36ன்னு. அதுக்கப்புறம் ஜிசிடி கண்டுபிடிக்கிறாங்க. ஜிசிடி = P/LCM. பியோட வேல்யூ வந்து 108. எல்சிஎமோட வேல்யூ வந்து 36. அப்ப ஜிசிடியோட வேல்யூ வந்து என்னன்னா 3. இந்த ப்ரோக்ராம் அவுட்புட் எப்படி பிரிண்ட் ஆகும்னா, என்டர் வேல்யூ ஃபார் வேல்யூ x, y 12 and 9 கொடுக்குறீங்க. எல்சிஎம் வந்து 36 அப்படின்னு பிரிண்ட் ஆகும். ஜிசிடி வந்து 3 அப்படின்னு பிரிண்ட் ஆகும். ஸோ இந்த ப்ரோக்ராம் ஆன்சர் வந்து இந்த 3 லைன் தான். நீங்க எக்ஸாம்ல எழுதுறப்ப இந்த 3 லைனை மட்டும் எழுதுனா அவுட்புட் எழுதுனா போதும். இந்த ஆன்சர் எப்படி வந்துச்சு அப்படிங்கிற எக்ஸ்பிளைனஸ் எல்லாம் இது உங்களுக்கான மட்டும்தான். ஸோ எக்ஸாம்ல எழுதுறப்ப இந்த 3 லைனை மட்டும் ஆன்சர் எழுதுனா போதும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மேலும் இது மாதிரி வீடியோ பார்க்கணுமா மறக்காம மன்னை தாட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல எங்ககிட்ட சொல்லுங்க. இந்த யூனிட்டோட முந்தைய வீடியோ லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், மறக்காம அதையும் பாருங்க. மேலும் இந்த வீடியோ வந்து உங்க நண்பர்கள் மற்றும் நல்ல விரும்பிகளோட ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.